சார், எனது பெயர் ஐயப்பன். தமிழ்நாடு உரிமம் பெற்ற நிலளவர் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர். செய்தியாளர் சந்திப்புக்கு தந்திருக்கின்ற செய்தியாளர் பெருமக்களுக்கும் மற்றும் ஏனைய பொதுமக்களுக்கும் தமிழ்நாடு உரிமம் பெற்ற நிலளவர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நமது தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் ஏனைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு உரிமம் பெற்ற நிலளவர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாளை பிறந்தநாள் விழாவை கொண்டாட இருக்கும் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு உரிமம் பெற்ற நிலளவர்கள் சங்கத்தின் சார்பாக அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்தியாளர் சந்திப்பு எதற்கென்றால், நமது தமிழ்நாட்டிலேயே கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பணிக்காக, மக்கள் பணிக்காகவும் பணியாற்றி வருகின்ற தமிழ்நாடு உரிமம் பெற்ற நிலளவர்களுடைய சங்கத்தினுடைய உரிமம் பெற்ற நிலளவர்களினுடைய பற்றி தான் நாங்கள் இப்போ பேச வந்திருக்கிறோம். 2019ஆம் ஆண்டு இந்த தமிழ்நாட்டிலுடைய வருவாய்த்துறையிலும் மற்றும் ஏனைய துறைகளிலும் பல்வேறு விதமான கோப்புகள் நிலுவையில் இருந்தன. அதை சரி செய்யும் விதமாக மதுரை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவுப்படியானது இந்த உரிமம் பெற்ற நிலவர்கள் என்ற ஒரு திட்டமானது உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து இன்று வரை இந்த உரிமம் பெற்ற நிலளவர்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நிலளவர்கள் தற்போது தமிழக அரசால் தேர்வு செய்யப்பட்டு அதில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற நிலளவர்கள் தற்போது தமிழ்நாட்டிலுடைய அரசு மற்றும் அரசு சார்ந்த 21 துறைகளில், குறிப்பாக இணையவழி பட்டா மாறுதல், இந்து சமய அறநிலையத்துறை, வக்பு வாரியம், நில எடுப்பு, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், இந்திய ரயில்வே, ஹைவே போன்ற பல்வேறு துறைகளிலும் இந்த உரிமம் பெற்ற நிலளவர்களானது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர்.